ஃபைனலி ஐ மேட் இட். இப்படி பிளாக்காக இருந்த கல்லை தோசைக்கல் ஃபுல்லாக எப்படி மாற்றிட்டேன். இனிஷியலாக இந்த சோடா மாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சோடா மாவு தண்ணி போட்டு அடுப்பில் இந்த இந்த தோசைக்கல்லை வச்சு கொதிக்க விட்டேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரெயின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த கரண்டி வச்சு இது பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சரியாக போகிற மாதிரி தெரில. நிறைய யூடியூப் தான் பார்த்து பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு டிஷ் வாஷ் போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் மட்டும் வாங்கி வச்சு ஒரு தேய்ச்சா பார்த்தா எல்லா கரையும் போயிடுச்சு. லெமன் கொஞ்சம் நேரம் லெமன் ஜூஸ் போட்டு ஊற வச்சேன், ஒரு லெமன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், தோசைக்கல் க்ளீன் பண்ணுங்கள். ஸோ நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப ஹைஜீனிக்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னென்னா இப்போ நான் சாண்ட் பேப்பர் போட்டு நிறையா ஸ்க்ராட்ச் பண்ணனால அங்கங்கே கீரல் விழுந்துருக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இதுவாகணும். இப்போ திருப்பி இந்த தோசைக்கல் பழகணும். ஸோ இது பழகிறதுக்கு வெங்காயம் நல்லா அடுப்பு நல்லா கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எண்ணெய் வெங்காயம் போட்டு தேய்ச்சாலே ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம். இல்லைனா வீட்டில் அம்மா ஊர்லேருந்து வந்தோடனையும் அம்மா விட்டு தான் பழக சொல்லணும். என்ன ஆகிடுச்சுன்னா நேற்றுக்கு என் சிஸ்டர் இந்த நாட்டு செக்கு தேங்காய் எண்ணெயும் செக்கு நல்லெண்ணெயும் ஒரே மாதிரி பாட்டிலில் வச்சுருக்கோம். அவங்க நல்லெண்ணெய் நினச்சி செக்கு தேங்காய் எண்ணெயை கவனிக்காமல் இதில் ஊற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தோசை எடுக்க வரல. அப்போ தான் தோணுச்சு ஏன் இதை க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ தான் க்ளீன் பண்ணேன். இதுதான் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி பாருங்கள்.